வாழ்வா சாவா இல்லை. அவங்கள கேட்டிங்கன்னா எனக்கு உயிர் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரு சரிங்களா. அதனால விட்டுட்டாருன்னா கிடையாது. என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா 7 சனி பயிற்சி வந்து நமக்கு கல்யாணத்தில் தான் கொண்டு விடும். ஸோ பார்க்குறதெல்லாம் நல்ல வரனா அப்படின்னு இல்லாமல் செக் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய இதுவே வராது. தொழில் மூலயமா ஏதாவது ஒரு பணம் வரும்போது ஒரு பேலன்ஸ் ஆகும். 50-50 எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். நம்ம இதற்கு முன்னாடியே ஒரு நேர்காணலில் பேசும்போதே மீனராசினியர்களுக்கு வந்து வாழ்வா சாவான்னு பெருமூச்சு எப்படா விடலான்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். இப்போ இந்த 2026 அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு காலமாக அமைய போதும் மேம்? வாழ்வா சாவா இல்லை. அவங்கள கேட்டிங்கன்னா எனக்கு உயிர் மட்டும்தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மற்றது எதுவுமே எல்லாத்தையும் இழந்துட்டேன். என்னுடைய சுய கௌரவம், சுயமரியாதை, வருமானம் இல்லை, நோய், கடன் எல்லாமே நான் வந்து சந்திக்காத விஷயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ராசியானா மீனராசி. இப்போவும் அவங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் இருக்கு. ஏன்னா ஜென்மத்தில் சனி பகவான் இருக்காரு சரிங்களா. அதனால விட்டுட்டாருன்னா கிடையாது. என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இந்த புரட்டாதி நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கும். ஓகேங்களா. இந்த 2026 கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அவங்க அந்த 2 நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் மூச்சு விடலாம். இப்போ டம் போட்ட மாதிரி அவங்கள ரூம்ல ஜன்னல் கிண்ணல் எல்லாம் பூட்டி வச்சா எப்படியும் அப்படி இருந்தவங்க இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓட்டை கிடைச்சி அந்த மூச்சு விடுற தெளிவு கிடைக்கும். ரேவதிக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கூடும், அவ்வளோதான் அந்த நட்சத்திரம். மற்றபடி பெருசா எல்லாம் ஒன்றும் மாற்றம்லாம் சொல்ல முடியாது. ஓகே. காதல் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு கை கொடுமா? காதல் திருமணத்திலே கொண்டு விட்டுடும். நான் தான் வந்து ஏற்கனவே நேர்காணலையே நான் சொல்லியிருந்தேன். 7 சனி பயிற்சி வந்து நமக்கு கல்யாணத்துல தான் கொண்டு விடும். ஏன்னா அது ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி. ஸோ உடனே கல்யாணம் சிறை வாழ்க்கையான்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரையும் சரி, நிறைய பேருடைய நீங்க மெசேஜ் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாலும் அதான் போடுவாங்க, சிறை வாழ்க்கைன்னு தான் சொல்லுவாங்க. 99% இருக்குமே. ஸோ அதில் கண்டிப்பாக விட்டுரும். ஆனால் அது சக்ஸஸ் கொடுக்குமான்றது யோசிச்சு பண்ணணும். ஸோ பார்க்குறதெல்லாம் நல்ல வரனா அப்படின்னு இல்லாமல் செக் பண்ணி பண்ணணும். ஓகே. இப்போ குழந்தைக்காக காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த யோகம் கிடைக்குமா? கிடைக்கும். செலவு பண்ணி பண்ணுறாம இருக்கும், விரயம் பண்ணி பண்ணுறாம இருக்கும், ரொம்ப கொஞ்சம் அழுத்தத்தோடு பண்ணுறாம இருக்கும். நேச்சுரல் கன்சீவிங் கொஞ்சம் ரேர் தான். ஓகே. இப்போ வந்து ஒரு வீடோ வாகனமோ வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கா? வீடு வாகனம் எல்லாம் வாங்கலாம். ஆனால் இப்போ இஸ் நாட் எ ரைட் டைம். பட் ஏற்கனவே நீங்கள் வந்து லேண்ட் வச்சுருக்கீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன அமௌண்ட் போட்டு கட்டுங்க. ஆனால் லேண்ட் இல்லைனாலும் ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் பண்ணுங்க. ஒரு 50 லட்சத்துக்கு நீங்கள் ஒரு 5 லட்சம் போட்டு மீதி 45 போட போகிறீங்க அப்படின்னா வேண்டாம். ஓகே. அடுத்தது போகும்போது மட்டிப்பீங்க நீங்கள். அதனால் அந்த ரிஸ்க் மட்டும் எடுக்காது. ஓகே. இப்போ ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இது ரைட் டைமாக இருக்குமா அவங்களுக்கு? நான் தான் சொல்லேனே, மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் எதுவுமே வேண்டான்னு. ஆல்ரெடி ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா அது எப்படியாவது கொண்டு போய் கரை சேர்க்கறதுக்கு பாருங்கள். ஓகே. பட் புது முயற்சி தவிர்த்துடுங்க. ஏன்னா அழுத்தம் தான் கொடுக்கும் உங்களுக்கு. குருவோட பாதை 10க்கு படும்போது உங்களுக்கு ஒரு அழுத்தம் தான் கொடுக்கும். அது அழுத்தம் கொடுத்துன்னா ஏற்கனவே நம்ம சனி பகவானோட இது தாங்க முடியாமல் அழுத்தத்தில் உட்காந்துருக்கோம். இதுல வேற இந்த 2026 அப்பப்போ சூரியன் வருவார் கோச்சாரத்துல. செவ்வாய், சனி, சூரியன் 3 பேரும் பார்வையோ இல்லை வந்து தொடர்போ பெறும்போது நமக்கு ஒரு கன்ஜெஷன் வரும், ஒரு அழுத்தம் வரும். ஏற்கனவே நீங்க அழுத்தத்துல இருக்கீங்க, அந்த அழுத்தம் தாங்கும் போது வெடிச்சிடுவீங்க. ஸோ அதனால ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகே. பணவரவு இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பணம்லாம் ஸ்லோ தான். இன்கமே இல்லையா, அப்புறம் அவங்க எங்க இருந்துப்பாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போய் கேட்பாங்க, ஒரு சேலரி சொல்லிட்டு உட்கார வச்சிருவாங்க. ஆனால் வேலை செஞ்சு முடிச்ச பிறகு நீங்கள் இந்த வேலை தான் செஞ்சு உனக்கு இவ்வளோதான் சம்பளம் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு இங்கேருந்து பணம் வரும். அவங்களுடைய பொருளாதாரத்தை ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய இதுவே வராது. பட் என்ன குருவோட பார்வை பார்க்கும்போது தொழில் மூலயமா ஏதாவது ஒரு பணம் வரும்போது ஒரு பேலன்ஸ்டாக 50-50 பேலன்ஸ்டாக தான் போகுமே தவிர எதிர்பார்த்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல். ஓகே. இப்போ நீண்ட நாள் கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? கடன்ல இருந்தெல்லாம் வருமானமே கம்மின்ற, பட் அதெல்லாம் அப்படியே வேணும் மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. அடுத்தது சனி பகவான் இங்கேருந்து மேஷத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைக்கும். அப்போ நீங்க அதுக்கான முடிவு பார்த்துக்கலாம். திரும்ப மேல கடனுக்கோ இல்லை வட்டி கட்டுறதுக்கு கடனோ அந்த மாதிரி போகாதீங்க. ஓகே. இப்போ யாராவது வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா இது ரைட் டைமாக இருக்கும். தாராளமாக போயிடலாம். அங்கே இருக்கா நீங்கள் போயிடுங்க. நான் 7 சனியிலெல்லாம் அதுதான் சொல்கிறது.
செலவு பண்ணி போகாதீங்க. வாய்ப்பு வந்தா யூஸ் பண்ணிட்டு போங்க. அது அமையாது. ஆனா அமையற மாரி நீங்க பயன்படுத்தி உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணி அத அமைச்சுக்கிட்டு போயிடுங்க. போயிட்டீங்க அப்படின்னா அதோட தாக்கம் கொஞ்சம் குறையும். இங்கேயே இருந்தீங்கன்னா தாக்கம் ஜாஸ்தி. ஓகே. இப்போ படிக்கிறவங்களுக்கோ, இல்ல வந்து தேர்வு எழுதிட்டு காத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கோ இந்த வருடம் எப்படி அமையும்? இல்ல பெரும் முயற்சி, பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் வெற்றி. ஓகே. ரொம்ப கடின உழைப்பு வேணும். கடின உழைப்பு இருந்தா தான் வெற்றி பெற முடியும். ஓகே. அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். படிக்கிற குழந்தைங்க கண்டிப்பா அதுல கொஞ்சம் கவனம் வேணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா போட்டாகணும். ஓகே. உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனைகள சந்திப்பாங்களா? கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரும். நெறைய உணவு சார்ந்த பிரச்சனை. அதுவும் மேல் வயிறு, கீழ் வயிறு மீன்ஸ் மிடில்ல அந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை நெறைய வரும். இந்த ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிட்ட உணவு செரிக்காது. இந்த மாரி பிரச்சனைலாம் நெறைய வரும். அவங்க உடல் ரீதிக்கு நெறைய செலவு பண்ணுவாங்க. ஓகே. நெறைய செலவு பண்ணுவாங்க. அதுல மட்டும் கவனம் வேணும். ஓகே. வம்பு வழக்குகளை ஏதாவது சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? 7 சனி போயிட்டுருக்கு. ரொம்ப வழக்கு வராம இருக்குமா? அது ஜென்மத்துல போயிட்டுருக்கு. ஓகே. கண்டிப்பா வரும். நீங்க ஏதாவது ஒரு சின்ன பஞ்சாயத்து இழுத்து விட்டீங்கன்னா, அது பெரிய பஞ்சாயத்தா போயிடும். ஸோ, அத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். நமக்கு வந்து 7 சனி போயிட்டுருக்கு. நமக்கு வந்து 7 சனி போயிட்டுருக்கு. நம்ம சொல்லிக்கிட்டு மைண்ட்ல வச்சுட்டு, இது 7 சனி போயிட்டுருக்குன்னா, நான் உங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, யாருக்கும் தப்பு பண்ணாதீங்க. நம்ம யாருக்குமே நீங்க பாட்டு உங்க வேலைய பார்த்துட்டு போயிட்டே இருங்க. முடிஞ்சா உங்ககிட்ட இருக்க காசு தானம் குடுத்துட்டு போயிடுங்க. யாருக்குமே எதுவுமே புரளி பேசாம, நீங்க பாட்டு உங்க ஒர்க் பண்ணிட்டு போகும்போது, உங்க சனி பகவான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஓகே. மீனராசி நேயர்கள் மிக மிக இந்த வருடம் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் எந்த விஷயத்துல? அவங்க எல்லாத்துலயுமே கவனம் இருக்கணும். உடல்ல கவனம் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ல கவனம் இருக்கணும். அதுக்கப்புறம் கணவன், மனைவி இதுல கூட வார்த்தையில கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக தேவை. பசங்க படிக்கிறதுல கவனம் வேணும். கவனம் மீன ராசிக்கு கவனம் தான். ஓகே. கவனம் இருந்து கடும் முயற்சிக்கு அப்புறம் வெற்றி பெறுவாங்க. ஓகே. பட் ஐயோ கவனம் சொல்லிட்டாங்களே, முயற்சி போட்டும் கிடைக்கும் இல்ல. கிடைக்கும். அதற்கான முயற்சி நீங்க போடணும். நீங்க வந்து 70% தான் முயற்சி போடுவீங்க. 30% கோட்டை விட்டுருவீங்க. அத பண்ணாதீங்க. 100% முயற்சி போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். ஓகே. ஓவராலா இந்த வருடம் ஸ்மூத்தா போகணும், நல்லதா நடக்கணும் அப்படின்னா, அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் எதுமா? குருவோட பாதம். ஏதாவது குரு. சாய்பாபா, அப்புறம் ராகவேந்திரா, தட்சிணாமூர்த்தி, இல்ல சித்தர்கள் அவங்களோட குரு பாதம் கிடைக்கும் நமக்கு. அது மரத்தால செய்யப்பட்ட குரு பாதமா வாங்கிக்கிங்க. இரும்போ, வெள்ளியோ கிடையாது. மரத்தால செய்யப்பட்ட குரு பாதம். அந்த பாதத்த ஒரு பிளேட்ல வச்சுட்டு, நீங்க வந்து டெய்லியுமே பூ வச்சு 5 மினிட்ஸ் நீங்க யார நினைச்சு அத ப்ரே பண்றீங்களோ, சாய்பாபா நினைக்கிறீங்களோ, இல்லன்னா ராகவேந்திராவா நினைக்கிறீங்களோ, நினைச்சு ப்ரே பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா உங்கள காப்பாங்க. ஓகே. சூப்பர்.